கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்தபோது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் விலகினது அசைவாடும் பொழுது. அப்படியாக இந்த ஆவியானவர் எதற்காக இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையையும் இருளையும் மாற்றுகிறார், அசைவாடுகிறார் ஜலத்தின் மேல் என்று பார்ப்போம் என்றால், ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் ஆலோசனை அருளும் ஆவியையும், ஆலோசனை பலனை அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்படுகிற காரியம் இப்படியாக ஞானம், பலன், அறிவு எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். அப்போ ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார்னா இயேசு கிறிஸ்து மேல் என்ன பண்றாருன்னா, ஜலத்திலிருந்து கரையேறும் பொழுது ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு குமாரனிலே இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அவர் தங்கி அவரை சகலவற்றிலும் நேர்த்தியாய் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் அருளுகிற ஆவியானவராய் இருந்து அவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படியாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது பூமியின் மேல் இருந்த இருள் விலகிடுச்சு, ஒழுங்கின்மை மாறிடுச்சு. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் அசைவாடும் பொழுது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருள்கள் விலகுகிறதா இருக்கிறது. அதற்காகவே ஆவியானவர் அருளப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் எதற்காக ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் லூக்கா 4:8 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதற்காக நம்ம மேல ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்றால், அவர் என்ன பண்றாருன்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. 2வது எதற்காகனா இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. அடுத்த பார்க்கும்போது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்ன பண்றார், நம்மேல் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை எப்போதும் போற்றி பாடுகிறவர்களாய் நாம் இருப்போம். மற்றவர்களை குணமாக்குகிறவர்களாய், விடுதலையாக்குகிறவர்களாய் நாம் இருப்பதற்கு ஆவியானுடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு பலத்தையும் ஞானத்தையும் அருளும் ஆவியை தந்து அவர் சிறப்பாய் நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே ஆமென். அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் என்று நம்மேல் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து நம் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிறார். எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு நாம் நிறைவை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை எப்படியாய் நடத்துகிறார் என்ற என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை எப்படி தேற்றினார், நான் காயப்பட்ட காயங்களை எப்படி எனக்கு ஆற்றினார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்பதற்காக அந்த ஆவியானவர் நம்மேல் வந்து தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எதை குறிச்சு யோசிக்கிறீங்களோ ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க அவர் சித்தம் கொண்டுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த விடுதலையின் ஆவியானவரை நாம் வாஞ்சையோடு நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை விடுவித்து நம் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். அதற்காகவே அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மகிமையின் சாயலை உடையவராய் உங்கள் மத்தியிலே என் மத்தியிலும் அவர் வாசம் செய்கிற தேவ ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.